என்பவன் முதலாளி, கிரகங்கள் தானே அதிகாரி, மக்கள் எங்கே உழைப்பாளி, உலகம் தானே தொழிற்சாலை. முன்வினை என்பது முடிந்தது, அதன் பலனே என்று நடப்பது. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் பேராற்றல் அனைவருடைய இல்லங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். சித்ரா பௌர்ணமி என்று செய்யப்பட்ட அன்னதானத்தின் காட்சிகள். இது திண்டுக்கல்லை சேர்ந்த நமது ராஜேந்திரன் அவருடைய மகன் அரவிந்த் சார்பாக செய்யப்பட்டது. பிஎல்எஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வாயிலாக நிறைய நற்காரியங்கள் செய்து வருகிறோம். அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூடியூப்பில் போடணும், விளம்பரப்படுத்தணும் நோக்கம் சிறிது கூட கிடையாது. ஏன்னா அது ஒரு அன்னதானமோ தர்மமோ தானமோ இது விளம்பரத்தக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் சில காரணங்களுக்காக அது ஓரிரண்டை மட்டுமே யூடியூப்பில் போடுறோம். ஏன்னா நாங்கள் நாம் அப்படின்னு எப்போ சொன்னாலுமே அது இறையருளை குறிக்கக்கூடியதான், அன்னையை குறிக்கக்கூடியதான். ஏன்னா நான் தான் செஞ்சேன் இந்த கோவிலுக்கு, நான் தான் பண்ணேன், நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தவறான வார்த்தைகள், எல்லாமே இறையருள். ஆனால் சூழ்நிலை காரணமாக அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாமே அன்னையுடைய தான். நம்ம ஒன்றத்தையும் கொண்டு வரல, ஒன்றத்தையும் கொண்டு போகிறதில்ல, அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் நம்ம மனம் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் உண்மை. இது போன்ற நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து மாதம் முழுவதும் மேக்ஸிமம் ஒரு 20 நாளாக அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தொடர்ந்து. நேற்று சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு காலை மதியம் 2 நாளுமே 2 நேரமே அவருடைய அவர் ராஜேந்திரன் அவர்கள், நமது வெகு காலத்து பழக்கமுடைய குடும்பம் அது. அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு அரவிந்த் அவருடைய சார்பாக செய்யப்பட்டது. அவருக்கு வரக்கூடிய இந்த மாத கடைசியில் திருமணம் நடக்கிறது. அவருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் அன்னையின் பேராற்றல் முழுமையாக பரவியிருக்கட்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பலர் நமது நேயர்கள் தொடர்ந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கும் மற்ற நாட்களுக்கும் அவர்களுக்குரிய தொகைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே நன்றி. அவ்வப்போது அவர்களுடைய பெயரை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இது போன்ற ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என்னுடைய அன்னைக்கும் என்னுடைய இதயம் கிடந்த மனமார்ந்த நன்றிகளை அவருடைய பாதார விந்தங்களை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாவம் என்பது அறியாமை, அறிவுடன் இருப்பது புண்ணியமா, தோஷம் என்பது இயலாமை, சாபங்கள் வாழ்வின் பெருமாயை. கோள்களும் நாள்களும் கோமகன் செயலை, கோமகன் என்றும் அன்பின் உருவே, அடியவன் நீங்கள் அவனின் கருவே, அடியவன் நீங்கள் அவனின் கருவே. கிடைப்பதே தவயோகம், சக்தி என்பது நம்பிக்கை, பரிசுத்தமே நம் இறை ரூபம்.